கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் என்னாகும் 12வது அதிகாரத்தில் நம்ம 1 முதல் நம்ம பார்க்கும் பொழுது மோசேக்கு விரோதமாய் அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் பேசுகிறாங்க. அவர் செய்து கொண்ட திருமணத்தை குறித்து எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை அவர் திருமணம் செய்த நிமித்தம் கூட பிறந்த சகோதரர்கள் தான் மிரியாமும் ஆரோனும். அவருக்கு விரோதமாய் கர்த்தர் பேசி அவங்க சொல்கிறாங்க, மோசையை கொண்டு தான் பேசுவாரா, எங்களை கொண்டெல்லாம் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி மோசைக்கு விரோதமாய் அவங்க பேசும்பொழுது கர்த்தர் அதை கேட்குறாராம். கூட பிறந்தவங்க தான். அவங்க பேசும்போது கர்த்தர் கேட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா, சடுதியில் கர்த்தர் அவங்க 2 பேரை கூப்பிட்றாரு. மோசையும் ஆரோனும் மிரியா 3 பேரையும் கூப்பிட்டு வர சொல்கிறார். ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாங்கன்னு சொல்கிறார். புறப்பட்டு வர சொல்லி அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசையை குறித்து அவங்க சகோதரிகிட்ட சொல்கிறாங்க, என் வார்த்தையை கேளுங்கள். அப்போ நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் நான் அவன் கூட பேசிகிட்டு இருக்கேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் இல்லை, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அப்போ மோசை குறித்து ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்கிறாரு, சாட்சி கொடுக்குறார். என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், பூமியில் உள்ள சகல மனிதரிலும் அவன் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். அப்போ ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார் மோசை குறித்து. உங்களுக்கு பிரத்யட்சமாக என்னை பார்க்குறான், நான் முகமுகமாக பிரத்யட்சமாக நான் பேசுகிறேன், அவன் கர்த்தருடைய சாயலை பார்க்குறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு ஏன் பயமில்லாமல் போச்சுன்னு கேட்குறார். இதனால் ஆண்டுடைய கோபம் அவர்கள் மேலே வருது. அவள் மேலே மிரியாம் குஷ்டரோகம் போல் ஆயிடுறா, குஷ்டரோகி மாதிரி ஆயிடுறா. இதனால் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அப்புறம் அவங்களுக்காக யார் பரிந்து பேசுறது? மோசே தான் பரிந்து பேசுகிறாரு. மோசே தான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறாரு, ஆண்டவரே எப்படியாவது சகோதரியை சுகப்படுத்துங்கன்னு சொல்லி மோசே தான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறார், பரிந்து பேசுகிறார். அதனால கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தேவன் தெரிந்து கொண்ட ஊழியர்களை பேசுறதுக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு தான் தெரியும். நம்ம மேற்புறமான காரியங்களை வைத்து நம்ம யாரை குறித்து நம்ம பேசிவிட முடியாது. அவங்களுக்கும் கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு எப்படி இருக்குது, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். அதனால் எந்த காரியத்துலேயும் எந்த ஊழியர்களை கொண்டும் ஊழியர்களை குறித்து நம்ம பேசிவிடவே கூடாது. அதை கர்த்தர் கேட்குறாராம். அவங்க பேசுகிறாங்க, கூட பிறந்தவங்க தான், அந்த உரிமையில் கூட பேசுகிறாங்க சாதாரணமாக. ஆனால் அதை கர்த்தர் கேட்டு உடனே கோவம் வருது அவருக்கு. என் தாசனை பற்றி பேச உனக்கு ஏன் பயம் இல்லாமல் போச்சு? உடனே அதனுடைய தண்டனை பாருங்கள். அப்போ நமக்கும் இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த ஊழியக்காரர்களை குறித்து நம்ம பேச ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனுடைய கோபம் நம்ம மேலே வந்துடக்கூடாது. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கர்த்தருக்கு தானே தெரியும். இப்போ மோசே எப்படிப்பட்டான்னு இவங்களுக்கு முன்னாடியே மோசையை தவறாக இவங்க பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி மோசே உண்மையுள்ளவன், சாந்த குணமுள்ளவன், பிரத்யட்சமாக முகமுகமாக கர்த்தரை தரிசிக்கிற ஒரு தேவ மனுஷன். அப்போ அப்படிப்பட்ட விரோதமாக கர்த்தருக்கு தான் தெரியும் எப்படிப்பட்டவர்ன்ட்டு. மோசைக்கு விரோதமாக கோராகு கூட்டத்தெல்லாம் எழும்பும்போது கூட நான் அவங்களெல்லாம் அழிச்சிட்றேன் விடுனா கூட மோசை விட மாட்டேன்டார், பரிந்து பேசுகிறார் அந்த ஜனங்களுக்காக. நான் அவங்களெல்லாம் அழிச்சிட்றேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்னா கூட இல்லை ஆண்டவரே, ஜனங்களை அழிச்சிடாதீங்கப்பா, நீங்கள் அடிச்சிட்டா எல்லாரும் பார்த்து உங்களால் கானான் தேசம் அவளை கொண்டு போக முடியல, அதனால தான் அழிச்சிட்டீங்கன்னு சொல்லி உங்களை பற்றி பேசுவாங்க ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் உங்களை பேசுவாங்க ஆண்டவரே, வேணாப்பா அழிச்சிடாதீங்க, பரிந்து பேசுகிறாரு. கோராகு கூட்டத்தை முறுமுறுக்கும் பொழுது இவருக்கு விரோதமாக பேசும்பொழுது மொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிறாரு. இல்லை ஆண்டவரே, ஒருத்தர் தப்பு பண்ணும்போது எல்லாரும் ஏன்ப்பா அழிக்கிறீங்க? அதுக்கும் பரிந்து பேசுகிறாரு. உடனே அப்புறம் கோராகு கூட்டத்தை மாத்திரம் அழிக்கிறாரு. அப்போ எல்லா ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறாரு. இங்கே கூட பிறந்த சகோதரி பேசும்போது கூட மோசே தான் பரிந்து கெஞ்சுறாரு, ஆண்டவரே ஒன்றும் செஞ்சிடாதீங்கப்பா. அப்போ எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிற ஒரு தெய்வ மனுஷன். அப்போ நம்ம உள்ளே இருக்கிற காரியம் நமக்கு தெரியாது. நம்ம ஏன் பேசுவானே? நான் நிறைய காரியம் இப்போ நான் யூடியூப்பில் கூட நான் பார்க்கும்போது பெரிய பெரிய ஊழியக்காலுக்கு விரோதமாலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க, கேட்குறாங்க. அப்போ அது எவ்வளோ ஒரு துணிகரமான காரியம், அதனுடைய விளைவு
இப்போ கிடையாது, இப்போ தெரியாது, இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நியாயத்தீர்ப்பு போய் நிற்கும் போது தான் எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லணும், எல்லாத்துக்கும் கணக்கு சொல்லணும். நம்ம யாருக்கு விரோதமாக பேசணும், எல்லாத்துக்கும் கணக்கு நம்ம சொல்லணும். அவங்க நீதிமானாக இருந்து தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்படுங்களா இருந்து நம்ம பேசும் பொழுது அதோடைய நியாயத்தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும். அதனால் கூட ஊழியக்காரர்களை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். தேவன் அதை அனுமதிக்கிறதே கிடையாது. யாரை குறித்து நம்ம பேச நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதுக்கோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அவர்களுடைய காரியம், அவர்களுடைய தவறு கர்த்தருக்கும் அவங்களுக்கும் தான். இதை சொல்லி சொல்லி பேசி பேசியே கர்த்தர் நாம தூஷிக்கப்படும்படியா புறஜாதிகள் புறஜனங்க நம்ம ஜனங்களை ஆண்டவர் நாம தூஷிக்கப்படும்படியா நம்ம ஜனங்கள் நடந்துக்கிறாங்க. நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவர்கள் பேசுவதை கர்த்தர் கவனித்து கேட்டார், கர்த்தர் கோபப்பட்டார். இந்த நாளில் கூட ஆண்டுடைய கோபம் நம் மீது வரக்கூடாது, நம் குடும்பத்தின் மீது வரக்கூடாது. அதனால் இந்த வார்த்தை கேட்குற யாராக இருந்தாலும், எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் அவர்களை குறித்து பேசாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். அவருடைய காரியம் கர்த்தர் பார்த்து கொள்வார். இதுவரை ஆண்டு பிரியமில்லாத காரியம் பேசியிருந்தாலும் அவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு இனி எந்த ஊழியக்காரர் குறித்து பேசாதபடிக்கு நாம் இதனால் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்பா. அந்த நாளிலும் மோசைக்கு விரோதமாக பேசின சகோதரர்கள் மீது உடைய கோபம் உண்டது ஆண்டவரே. அதனுடைய தண்டனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே. இந்த நாளில் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஆண்டவரே, எந்த ஊழியக்காலுக்கு விரோதமாய் பேசியிருந்தாலும் தேவன் தயவாய் கர்த்தர் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தயவாய் மன்னித்து இனி வருகிற நாட்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் யாரை குறித்து பேசாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் பார்க்கிறான்ற ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்படியே ஆண்டவரே வருகிற நாட்களில் தேவன் ஒவ்வொரு நடத்த போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.